பாலிவுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம், எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ரீசெண்டா நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. ஆனா எல்லா படமும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெறுதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. இப்பெல்லாம் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அதோட கதை எப்படி இருக்கு, மக்கள் எந்த அளவுக்கு அந்த படத்தை விரும்பி போய் பாக்குறாங்க அப்படின்றத தாண்டி ஒரு படம் ரிலீஸ் ஆன உடனே அது முதல் நாள், இரண்டாவது நாள், மூன்றாவது நாள் அப்படின்னு சொல்லி எவ்வளவு வசூலாகுது அப்படின்றதான் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, காலம் கதையை நோக்கி போகல, உண்மையை நோக்கி போகல, பணத்தை நோக்கி மட்டும்தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியுது. சோ இப்போ கட்டா குஸ்தி 2 படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு மக்கள் மத்தியில. 2022ல கட்டா குஸ்தி 1 வந்தது. அந்த படம் மிகப்பெரிய அளவுல போனதுனால மக்களுக்கும் அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. சோ இப்போ அந்த படத்துடைய பார்ட் 2 கட்டா குஸ்தி 2 அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவுல சக்சஸ்ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு. அந்த படம் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆன 3 நாள்லயே மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனை படைச்சிருக்கு. அந்த படத்தோட மொத்த பட்ஜெட்டே அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா 27 கோடி ரூபாய் தான் அந்த பட்ஜெட்டுக்காக செலவு பண்ணிருக்காங்க. பட் அந்த படம் ரிலீஸ் ஆகி 3 நாள்ல 19 கோடி ரூபாய் வசூல் சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த படக்குழு ரொம்ப சந்தோஷமா ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. சோ இந்த படத்தோட டைரக்டர் செல்லையா, ப்ரொடியூசர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் வேல்ஸ் பிலிம் தான். சோ இவங்களோட சேர்ந்து இந்த படத்துடைய ஹீரோ விஷ்ணு விஷாலும் ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் ப்ரொடியூசரா இறங்கியிருக்காரு. சோ 2 பேருமே சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணி தான் இந்த படத்தை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல பல முக்கியமான நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. ஒரு படம் எந்த அளவுக்கு ஓடுது, எந்த அளவுக்கு வசூல் சாதனை பண்ணுது அப்படிங்கிறதையும் மக்கள் பார்ப்பாங்க. இன்னொரு பக்கம் இந்த அளவுக்கு ஓடக்கூடிய படத்துல நடிச்ச நடிகர்கள்லாம் எவ்வளவு சம்பளம் வாங்கியிருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். ஏன்னா இப்பெல்லாம் நடிகைகளுடைய சம்பளம் அப்படிங்கிறது ஆயிரங்களை தாண்டி, லட்சங்களை தாண்டி கோடியில போயிடுச்சு. சோ மத்த நடிகைகள்லாம் எப்படி சம்பளம் வாங்குவாங்கன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே மக்கள் ரொம்பவே ஆர்வம் காட்டுறாங்க. ஏன்னா அதை வச்சுதான் எல்லாருமே நாமளும் சினிமாவில் போய் நடிச்சா சீக்கிரமா பணக்கார ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இன்னைக்கு பல பேருக்குள்ள வந்திருக்கு. சோ அந்த வகையில பாக்குறப்போ கட்டா குஸ்தி 2 படத்துல நடிச்ச நடிகர்களுடைய சம்பள பட்டியல் எவ்வளவு அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இந்த படத்துல ஹீரோயின் கேரக்டர் பண்ணிருந்தாங்க ஐஸ்வர்யா லட்சுமி. சோ அவங்களுடைய சம்பளம் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 90 லட்சம். அவங்க இன்னும் கோடியில சம்பளத்தை வாங்க ஆரம்பிக்கல. சோ இந்த படம் சக்சஸ்ஃபுல்லா போறதுனால அவங்களுக்கு 90 லட்சம் சம்பளமா கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இந்த படத்துல ஒரு பாட்டு பயங்கர ட்ரெண்ட் ஆயிருந்தது. அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ சம்பவக்காரி அப்படிங்கிற ஒரு சாங் ட்ரெண்ட் ஆயிருந்தது. சோ இந்த பாட்டை ப்ரமோஷன் பண்றதுக்காகவே நிறைய இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரை கூப்பிட்டு அந்த ஹீரோவும் ஹீரோயின்ஸும் குறிப்பிட்ட அந்த ஒரு லைனுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் போட்டு அந்த சாங்கை பயங்கர வைரல் பண்ணிட்டாங்க. சோ இப்போ அந்த பாட்டுக்கு எல்லாருமே ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா இந்த படத்துல ரம்யா கிருஷ்ணன் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. அவங்க இந்த படத்துக்காக வாங்கின சம்பளம் 1 கோடி ரூபாய். யோகி பாபுவும் பாத்தீங்கன்னா இந்த படத்துல சின்னதா காமெடி ரோல் பண்ணியிருக்காரு. பட் இந்த படத்துக்காக இவரு ஒரு நாளைக்கு 12 லட்சம் ரூபாய் அப்படின்னு சம்பளம் பேசி வாங்கியிருக்காரு. மொத்தத்துல இவருடைய ஷூட்டிங் அப்படின்னு பார்த்தாலே கிட்டத்தட்ட ஒரு 4ல இருந்து 5 நாள் தான் அவர் பண்ணியிருக்காரு. சோ அதுலதான் ஒரு நாளைக்கு 12 லட்சம் ரூபாய் அப்படின்னு சம்பளம் வாங்கியிருக்காரு. அடுத்ததா கருணாஸ், இவர் அரசியல்ல போனாலும் இவருடைய கதாபாத்திரம் சினிமாவுக்கு தேவை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு தனக்கு வரக்கூடிய நல்ல கதாபாத்திரங்களை ஏற்று இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில கருணாஸ் இந்த படத்துக்காக வாங்கின சம்பளம் 50 லட்சம் ரூபாய். முனிஷ்காந்த், இப்போ நிறைய காமெடி ஆக்டர்ஸ் எல்லாருமே ஹீரோவா ஆயிட்டாங்க, இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. முனிஷ்காந்த் தன்னுடைய பாடி லாங்குவேஜாலையும் தன்னுடைய யதார்த்தமான ஒரு மொழியாலையுமே மக்களை கவரக்கூடிய வகையில தான் அவர் பேசிட்டு இருக்காரு, நடிச்சிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட முனிஷ்காந்த் இந்த படத்துக்காக 20 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு. இந்த படத்துடைய ஹீரோ அண்ட் ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் ப்ரொடியூசர் விஷ்ணு விஷால் இந்த படத்துல எவ்வளவு லாபம் வருதோ அதுல பாதி அமௌண்ட் அவர் சம்பளமா வாங்கிப்பாரு. சோ அவரோட சம்பளம் அப்படிங்கிறது இங்க பெரிய அளவுல பேசப்படல. ஏன்னா இந்த படத்துல அவரே பாதி ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறதுனால வரதுல பிரிச்சு எடுத்துப்பாங்க. சோ வேல்ஸ் பிலிம் பாதியும் விஷ்ணு விஷால் பாதியும் பிரிச்சு எடுத்துப்பாங்க. சோ இந்த படத்துடைய சம்பள பட்டியல் அப்படிங்கிறது இப்போதான் ரீசெண்டா வெளியாகி இருக்கு. இந்த படம்
சக்சஸ்ஃபுல்லா போனதுக்கு அப்புறமா தான் இதுல நடிச்ச நடிகர்கள் நடிகைகள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே முழு சம்பளத்தை கொடுத்து முடிச்சிருக்காங்க. இந்த படம் நல்லா போய்கிட்டு இருக்கு, ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்திருக்கு அப்படிங்கிறதுனால சோ விஷ்ணு விஷால் இந்த படத்துடைய டைரக்டர் செல்ல ஐயாக்கு மிகப்பெரிய ஒரு சொகுசு காரை கிஃப்டா கொடுத்திருக்காரு. பொதுவா இந்த விஷயம் எல்லா நடிகர்களும் எல்லா நடிகைகளும் பண்ணுவாங்க. நடிகைகள் பண்ணுவாங்களா அப்படின்றது எனக்கு பெருசா தெரியல. ஆனா நடிகர்கள் தன்னோட படம் நல்லா போச்சு அப்படின்னா கூட நடிச்சவங்களுக்கும் அந்த டைரக்டருக்கும் கண்டிப்பா ஏதாவது ஒரு காஸ்ட்லியான கிஃப்ட்டை வந்து பிரசன்ட் பண்ணுவாங்க. சோ அப்படிதான் கருப்பு படத்துக்கு கூட பாத்தீங்கன்னா சூர்யா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு, நிறைய கிஃப்ட் கொடுத்திருக்காரு. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த படம் நல்லா போகுது அப்படின்ற காரணத்துக்காக விஷ்ணு விஷால் தன்னோட டைரக்டருக்கு இன்னோவா ஹை கிராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு லக்ஸரி காரை கிஃப்டா கொடுத்திருக்காரு. அந்த காரோட மதிப்பு 42 லட்சம் அப்படின்னு சொல்லப்படுது. கட்டா குஸ்தி படம் மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்று நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல நூறுசாமி அப்படிங்கிற படமும் போட்டி போட்டுக்கிட்டு போகுது. முக்கியமா எல்லாருமே அந்த சம்பவக்காரின்ற அந்த சாங்க பாக்குறதுக்காகவே படத்தை போய் தியேட்டர்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சாங்க தியேட்டர்ல பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சோ கட்டா குஸ்தி படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இதே மாதிரி டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.